கிவுலோயா என்கின்ற ஒரு திட்டம் அவர்கள் இப்பொழுது அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். முற்று முழுதாக இந்த மகாவலி திட்டம் என்பது கிழக்கிலேயும் வடக்கிலேயும் இனப்பெரம்புகளை மாற்றுவதற்கான ஒரு திட்டம். வடக்கையும் கிழக்கையும் மொழி தொடர்பு இல்லாத மாகாணங்களாக பிரிக்கிற ஒரு முயற்சி பல காலமாக நடக்குது. ஆகவே தண்ணீர் சேகரிக்கப்படுவது அங்கே தண்ணீர் சேகரிக்கப்படுவது தமிழ் பிரதேசங்கள். அங்கே இருக்கிற சில மக்கள் அதனாலே வெளியேற்றப்படுவார்கள். அந்த இடம் முழுவதும் தண்ணீருக்குள்ளே போகிறது. 100% புதிய குடியேற்ற வாசிகள் வாழுகிற சிங்கள கிராமத்துக்குள்ளே இந்த தமிழர்கள் போய் அதுக்குள்ள போய் வாழ போகிறார்கள். இந்த அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கொடுத்த இன்னொரு வாக்குறுதி, இந்த குடியேற்ற திட்டங்கள் அல்லது அபிவிருத்தி திட்டங்கள் செய்யப்படுகிற போது இனப்பெரம்பலை மாற்றுகிற வண்ணமான எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் செய்ய போவதில்லை என்று ஒரு வாக்குறுதி தட்டுத்தடிவாக கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கான காரணம் என்னவென்றால், எங்களுடைய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை என்று நாங்கள் சொல்லுகிற விஷயத்தில் அடிநாதமாக இருக்கிற அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறது இந்த இனப்பெரம்பலை மாற்றுகிற விஷயம். 56ஆம் ஆண்டு சிங்கள மட்டும் என்கின்ற அந்த மொழி சம்பந்தமான சட்டம் கொண்டு வரப்பட்டது தான் இதற்கு அடிப்படை என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே 47ஆம் ஆண்டிலிருந்து கல்லோயா திட்டம், மகாவலி பல திட்டங்களை அமுல்படுத்துவதன் மூலமாக தமிழ் மக்கள் சரிந்து வாழ்ந்த பிரதேசங்களில் சிங்கள மக்களை கொண்டு போய் குடியேற்றி இனப்பெரம்பலை மாற்றுகிறார்கள் என்பதுதான் அடிப்படை பிரச்சனை. ஆனபடினால்தான் பண்டா செல்வா ஒப்பந்தத்தில், அதை விட விசேஷமாக டட்லி செல்வா ஒப்பந்தத்தில் இந்த இனப்பெரம்பலை மாற்றக்கூடாது என்ற விடயம்தான் பிரதானமாக இருக்கிறது. அதான் எங்களுடைய பிரச்சனை. அப்படியாக இருக்கிற சூழ்நிலையில ஜேவிபி அல்லது என்பிபி கொடுத்த வாக்குறுதி இனப்பெரம்பலை நாங்கள் மாற்றுகிற திட்டங்களை அமல்படுத்த மாட்டோம் என்பது. கிவுலோயா என்கின்ற ஒரு திட்டம் அவர்கள் இப்பொழுது அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த திட்டம் என்னவென்று சொன்னால், மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை வரைந்த போது அது முற்று முழுதாக இந்த மகாவலி திட்டம் என்பது கிழக்கிலேயும் வடக்கிலேயும் இனப்பெரம்புகளை மாற்றுவதற்கான ஒரு திட்டம். அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். என்றால் மகாவலி ஆணைக்குழு அல்லது மகாவலி அத்தாரிட்டின்னு சொல்லி ஒரு சிறப்பு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டது. அது எல்லா சட்டங்களையும் மேலோங்கி செயற்படும். அதன் கீழே குடியேற்ற திட்டங்களையும் செய்யலாம். ஆனால் அதில் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மகாவலிக்கு கீழே குடியேற்ற திட்டங்கள் செய்கிற போது அது தேசிய இன வீதாசாரத்தின் அடிப்படையில் செய்யப்பட வேணும். அப்போ சிங்கள மக்கள் 75% என்றால் 75% குடியேற்றவாசிகள் சிங்கள மக்களாக இருக்கலாம். தமிழ் மக்கள் 20% என்றால் 20% அப்படியாக இருக்க வேண்டும். ஆனால் இதுகால வரைக்கும் செய்யப்பட்ட குடியேற்றங்கள், மகாவலிக்கு கீழே செய்யப்பட்ட குடியேற்றங்கள்ல 97% சிங்களவர்கள். அரசாங்கம் வெளியிட்ட ஆவணங்கள்லேயே இது இருக்குது. ஒருவரும் மறுத்தது இல்லை. மிகுதி 3% 1.5% தமிழர்கள், 1.5% முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மகாவலியில் ABCD என்று வலயங்கள் உண்டு. அதில் எல் வலயம் என்பது வடக்கையும் கிழக்கையும் இணைக்கிற பகுதியில் வருகிற ஒரு வலயம். வடக்கையும் கிழக்கையும் அந்த மொழி ஒற்றுமையை பிரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமும் நீண்ட காலமாக இருக்குது. ஆகவே இந்த எல் வலயத்தை பாவித்து அந்த பிரதேசத்திலே வாழுகிற தமிழ் மக்களுடைய செறிவை குறைத்து அல்லது அவர்களை அந்த இடத்துல இருந்து விரட்டி அங்கே சிங்கள மக்களை குடியேற்றி அதை முற்று முழுதாக மாற்றி வடக்கையும் கிழக்கையும் மொழி தொடர்பு இல்லாத மாகாணங்களாக பிரிக்கிற ஒரு முயற்சி பல காலமாக நடக்கும். அதனுடைய பிரதிபலன்தான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்த மணலாறு என்கின்ற பிரதேசத்துக்கு இப்பொழுது பெயர் வலியோயர். அங்கே தமிழ் மக்கள் இப்போ இல்லை. பதவி சிரிபுரண்டு இன்னொரு புது பிரதேசம் உருவாக்கப்பட்டிருக்கு. 100% சிங்கள மக்கள். தென்னன் மரவடி, திரியாய், கொக்குலாய், கொக்குத்தொடுவாய், கர்நாடகணி போன்ற பிரதேசங்கள் வடக்கையும் கிழக்கையும் இணைக்கிற கிராமங்கள். இந்த கிராமங்களிலே வன்முறை பிரயோகிக்கப்பட்டு தமிழ் மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அங்கே சிங்கள மக்கள் போய் விவசாயம் செய்த அண்மை கால சரித்திரங்கள் 80ஆம் ஆண்டுகளிலெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் இந்த எல் வலயம் என்கின்ற பகுதி வவுனியா வடக்கு நெடுங்கேணி பிரதேசத்தை அண்டினதாக காணப்படுது. அதற்கு மகாவலி தண்ணியை கொண்டு போய் அங்கே குடியேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருந்தது. 60ஆம் ஆண்டுகளில் இருந்து இருக்கு. ஆனால் அங்கே தண்ணியை கொண்டு மகாவலியிலிருந்து தண்ணியை கொண்டு போவதற்கு வடமத்திய
கால்வாய் என்னொன்று இருக்குது, வடமத்திய மாகாணத்திலிருந்து ஒரு கால்வாய், NCP கெனால். அதனூடாகத்தான் அந்த தண்ணி அங்கே கொண்டு போக வேண்டும். ஆனால் அதை கொண்டு போவதிலே சில தொழில்நுட்ப சிக்கல்கள், அது செய்ய முடியாது என்று அதை கைவிட்டார்கள். இந்த திட்டம் கைவிடப்பட்ட ஒரு திட்டம். மகாவலி தண்ணி அங்கே போகாது என்று தீர்மானித்த பிறகும் கூட அந்த பிரதேசம் மகாவலி எல்வலயமாக தான் இருக்கு. இப்போ அவர்களுக்கு திடீரென்று சில வருஷங்களுக்கு முதல் 2011ஆம் ஆண்டில் ஒரு புது யோசனை வந்திருக்கு. மகாவலியிலிருந்து தண்ணியை கொண்டு போகாவிட்டாலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருந்து சேகரிக்கப்படுகிற மழை நீரை சேகரித்து, கிபுலோயா என்கின்ற ஒரு நீர் வழியூடாக சேகரித்து அதை ஏற்கனவே குடியேற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிற சிங்கள பிரதேசங்களுக்கு நீர்ப்பாசனத்துக்கு கொடுப்பது. இதுதான் கிபுலோயா திட்டம். ஆகவே தண்ணீர் சேகரிக்கப்படுவது, அங்கே தண்ணீர் சேகரிக்கப்படுவது தமிழ் பிரதேசங்கள். அங்கே இருக்கிற சில மக்கள் அதனாலே வெளியேற்றப்படுவார்கள். அந்த இடம் முழுவதும் தண்ணீருக்குள்ளே போகிறது. ஆனால் அது காடு, அது நெடுங்கணி காடு. வன பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழே இருந்த ஒரு பாரிய பிரதேசம் அண்மையிலே மகாவலிக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது வனமாக இருந்தாலும் தமிழ் மக்கள், தமிழ் பிரதேசமாக இருக்கிற இடத்திலே தண்ணீர் வந்து அதனை மூழ்க போகிறது. அந்த தண்ணீர் நீர்ப்பாசனத்துக்கு எங்கே கொடுக்கப்பட போகிறது என்றால், ஏற்கனவே 100% சிங்கள குடியேற்றங்களாக செய்யப்பட்டிருக்கிற பிரதேசத்துக்கு இன்னும் கூடுதலாக விவசாயம் செய்வதற்காக கொடுக்கப்பட போகிறது. இந்த திட்டத்திலே தெளிவாக புதிய குடியேற்றங்கள் செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டது. சிலர் கேட்கலாம், அந்த புதிய குடியேற்றங்கள் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் என்ன என்றால், ஏற்கனவே 97% சிங்கள மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். ஆனால் 100% புதிய குடியேற்ற வாசிகள் வாழுகிற சிங்கள கிராமத்துக்குள்ளே எந்த தமிழர்கள் போய் அதுக்குள்ள போய் வாழ போகிறார்கள்? யார் அதுக்கு துணிந்து அங்கே செல்ல போகிறார்கள்? இந்த எல்லை கிராமங்களில் மிக மோசமான சம்பவங்கள் அடிக்கடி நடந்திருக்கு. ஆனால் புதிய குடியேற்றங்கள் என்று இந்த திட்டத்தில் இருக்குது. ஆகவே யாரை குடியேற்றலாம்? அந்த சமூகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய சிங்கள மக்களை தான் இன்னும் குடியேற்றலாம். ஏற்கனவே வவுனியா வடக்கு என்கிற பிரதேசம் இந்த இனப்பெரம்பலை மாற்றுகிற குடியேற்ற திட்டங்களின் காரணமாக முழுதாக 100% தமிழாக இருந்த பிரதேசம் இன்றைக்கு 40% சிங்களமாக. இந்த புதிய குடியேற்றங்களும் கிபுலோயா மூலமாக நடந்தால் 50%க்கு கூடுதலாக அது சிங்கள பெரும்பான்மையான பிரதேசமாக மாறிவிடும். இதுதான் இந்த திட்டத்தில் முழு நோக்கமே. இதுதான். மகாவலி தண்ணி வராத இடத்துல மகாவலி எல்வலயம் ஒன்று இருக்க முடியாது. அப்படியாக மகாவலி சட்டத்தை உபயோகித்து அங்கே புதிய குடியேற்ற வாசிகளை கொண்டே குடியேற்ற முடியாது. ஆனால் அதுதான் நடக்க போகிற திட்டம். இந்த திட்டத்துக்கு இந்த அரசாங்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது. இதற்கு எதிராக நாங்கள் அரசாங்கத்திலே கேள்விகள் கேட்டால், நாங்கள் இனவாதிகள் இல்லை, நாங்கள் அப்படியாக செய்ய மாட்டோம் என்று வாயாலே சொல்லுகிறார்களே தவிர, அங்கே ஆவணத்தை எடுத்து பார்த்தால் புதிய குடியேற்றங்கள் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் பிரதேசத்திலே சேகரிக்கிற நீர் சிங்கள விவசாயிகளுக்கும் அதுவும் புதிய குடியேற்ற வாசிகளுக்கு கொடுக்கப்பட போகிறது. ஆதலால் தான் இந்த கிபுலோயா திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்று நாங்கள் சேர்ந்து போராட்டத்தை நடத்துகிறோம்.